ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் துலாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த vlog வந்து நான் சாட்டர்டேவும் சண்டேவும் எடுத்ததுங்க. எனக்கு இந்த 2 நாள் எப்படி போயிருக்கு அப்படின்னு சொல்லி தான் அந்த வீடியோவில் போய் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்க. இப்போ வாங்க vlog கண்டினியூ பண்ணி பார்க்கலாம். சாட்டர்டே ஈவினிங்க்கு மேலே தாங்க வீடியோவே வந்து எடுக்க ஆரம்பித்தேன். மகிழினி பார்த்தீங்கன்னா மேலே மகிழினி கிட்ஸ் வேரில் வந்து விளாண்டுட்ருக்கையில் வந்து பாப்பா ஸ்லிப்பாகி வந்து கம்ப்யூட்டர் டேபிளில் போய் தலை அடிச்சிருச்சு. நல்ல வேளை பெரிய காயம் இல்லை, ஆனால் அடித்தோன்னா அது நல்லா அந்த இடத்துல அப்போவே வந்து வீக்கம் ஏற்பட்டுருச்சு. லைட்டாக ரத்த கசிவோடு இருக்குது. அயோடாக்ஸு இந்த மாதிரிலாம் போட்டு கொஞ்சம் ஐஸ் க்யூப்லாம் ஒத்தனம் கொடுத்து கொஞ்சம் வீக்கத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அப்படியே அழுகையும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தனால பெருசாக வீடியோவே எடுக்க முடியல. சண்டே மார்னிங் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே எந்திரிக்கிறதுக்கு வந்து ஒரு 7:30 பண்ணிட்டோம். நான் எந்திரிச்சு டீ வைக்கிறதுக்கு வந்தேன். மகியம்மாவும் வந்து டீ வைக்கிறதுக்கு என் கூட வந்து உட்காந்துட்ருக்கா. பொட்டு வச்ச மாதிரியே விழுந்து வெட்டிருச்சு. எங்க கொஞ்சம் ஆழமாக உடஞ்சா மண்டையை உடஞ்சிருக்கும். சேட்டைக்காரி. குட் மார்னிங் சொல்லு. குட் மார்னிங் சொல்லு. பால் குடிக்கலாமா? பால் குடிக்கலாம். சண்டே அப்படின்றனால வந்து அத்தை வந்து மட்டன் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. எனக்கு சிக்கனும் சாப்பிட்ணும் போல் இருந்துச்சு. அதனால் வந்து 1/4 கிலோ அளவுக்கு மட்டும் சும்மா கொஞ்சமாக மட்டன் மட்டும் எடுத்துகிட்டு வாங்க, காலையிலுக்கு செஞ்சுக்கலாம். ஆஃப்டர்நூனுக்கு வந்து மணி வரையில் வந்து சிக்கன் எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொன்னனால அத்தை வந்து கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்தாங்க. அதை வந்து குழம்பு வச்சுட்டு ஒயிட் ரைஸ் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அதை சமைச்சிக்கிட்டு இருக்கேன். மேக்ஸிமம் மட்டன் வந்து கட் பண்ணி தான் தருவாங்க, ஆனால் நான் கொஞ்சம் வந்து கட் பண்ணி போட்டுக்குவேன். பிள்ளைங்க வந்து சாப்பிடையில் கொஞ்சம் ரொம்ப பெருசாக இருந்தால் சாப்பிட முடியாது அப்படின்றனால. மட்டன் வந்து குக்கர்லேயே தாளித்து விட்டுருவாங்க. குழம்பு வைக்கையில் மட்டும் நான் வேறு பாத்திரத்தில் வந்து மாற்றிடுவேன். ஏன்னா கறி கொஞ்சம் வேகணும் அப்படின்றனால. பாப்பா தம்பி வந்து கொஞ்சம் மென்று சாப்பிட்ணும் அப்படின்றதுக்காண்டி ஒரு 5-6 விசிலுக்கு மேலேயே வந்து விட்டுருவேன். வேக வச்ச கறி தண்ணியும் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறது. குழம்பும் நல்லா தாளிச்சு விட்டாச்சுங்க. இந்த கேப்பில் போய் மிஷினில் கொஞ்சம் லோட் பண்ண வேண்டிய துணியெல்லாம் இருந்துச்சு. கையோட அதையும் வந்து போட்டு விட்டு வந்துடலாம் அப்படின்றக்காண்டி தான் அதை வந்து போட்டு விட்டுட்ருக்கேன். இப்போல்லாம் எப்போ மழை பெய்யுது எப்போ வெயில் அடிக்குதுன்னே கரெக்டாக சொல்ல முடிய மாட்டேது. அதனால் வந்து சரி ட்ரெஸ்ஸு வந்து கொஞ்சம் நிறைய சேர்ந்துருந்துச்சு. கையோட வந்து மிஷினில் லோட் பண்ணி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி தான் லோட் பண்ணி விட்டுட்ருந்தேன். மிஷினில் போட்டு விட்டு அடுத்த 5 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா நல்ல கருக்கள் ஏறிடுச்சு. ஐயோ நான் ட்ரெஸ்ஸு எப்படி தான் காய போகுதுன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு கீழே வந்துட்டேன். மேலே போய் கம்ப்யூட்டர் டேபிளில் வலிக்கிட்டு விழுந்து மண்டை உடஞ்சிருச்சு. அது என்ன ஆகுமா, அப்பாட்ட சொல்லக்கூடாதாமா. நான் விழுந்துட்டேன், நான் அப்பாட்ட சொல்லாத. காயம் தெரியாதா? கொத்து வைக்க வேண்டிய வேலை தான். மீன் என்ன 2 ஆரஞ்சு ஒரு ஒயிட் கிரீனா? எங்க அதுல எப்படி விடுவ? எடுத்துட்டு ஊத்து. சிக்கிடுச்சு. அது அவ்வளவுதான். ஒரு செத்து போக விட செத்து போக பாக்குது. எத்தனை இருக்கு? நான் ஃபீடிங்கா? நான் மட்டும். இது நல்லா இருக்கு. சைடு பாக்கெட் வந்துருது. இதுலயும் ரோப் வந்துருது. லான்ச் பண்ணுங்க ஒரு வகையா லான்ச் பண்ணிட்டோம். சரி வாங்க போவோம். இப்போ போய் வீடியோ எடுக்கணுமா இருக்கு? ஆமா, மகிழினி கிட்ஸா இருக்கு. இன்னைக்கு கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் நிறைய வந்திருக்குல்ல, அதெல்லாம் வீடியோ போடணும்ல. போடுவோம். மகிழினி கிட்ஸ் வேரில் கொஞ்சம் ஆர்டர்லாம் வந்துட்டு இருந்துச்சுங்க. அதை நான் பார்த்துட்டு இருந்தனால மணிச்சு நான் தோட்டத்துக்கு போய் ரொம்ப நாள் ஆகுது, பாப்பாவும் கையோடு நான் தூக்கிட்டே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவை சேர்த்து தூக்கிட்டு போனார். அத்தை வரையில் வந்து ஒரு பால் பாக்கெட் வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னனால வந்து பால் பாக்கெட்டே சேர்த்து வாங்கிட்டு போயிருக்காங்க 2 பேரும். எங்கே இருக்கு அஜி? வாங்கிட்டு வா. என்ன பண்ணுறாங்க தோட்டத்தில் வேலை நடக்குது போல. தோட்டத்தில் சோலார் வேலை கொஞ்சம் பார்த்துட்ருக்காங்க. ஏன்பாப்பா பால் பாக்கெட் யாருக்கு வாங்கிட்டு வந்தா பாருங்களேன். வேலை பார்க்குறவங்களுக்கு பால் பாக்கெட் வாங்கிட்டு வந்தா இந்த பிள்ளைக்கு. ஆமாம், சோலார் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி போடுறோம். வாங்க என்ன வேலை நடக்குது. மாங்காயா?
சோலார் வந்து முன்னாடி இப்படி போயிட்டு இருந்துச்சு. இப்போ இந்த வரப்பு எடுத்து இங்கிட்ட எக்ஸ்டெண்ட் பண்ணி போடுறோம். நேற்றே கம்பி உண்டி இப்போ தான் உண்டிங்களா? நீங்களே உண்டிடுவீங்களா? ஆ ஆ சரி சரி சரி. பைப் வச்சு விட்டீங்க? பரவாயில்ல, நல்லா இருக்கு. ம் ம் நாங்கள் நேற்று இங்கே வேலை பார்த்துட்டு 2:30க்கு போகிறோம். இந்த பிள்ளைய காணோன்னு தொலைவுறாங்க. நாங்களும் வழியே போய் தொலைவுற கடைசியில் வீட்டுக்குள்ளே படுத்துருக்குது. வீட்டுக்குள்ளே படுத்துக்கிட்டே வெளியே போய் தொலைவுறீங்க. அந்த பிள்ளைதான் மீனாதான். நாங்கள் என்னத்தை கண்டு நாங்கள் 2:30க்கு தான் போகிறோம். ஆக்சுவலாக விளாண்டுக்கிட்டு இருந்த பிள்ளை வந்து டக்குன்னு உள்ளே வந்து தூங்கிட்டாங்க. நான் அவள் வீட்டுக்குள்ளே வரல அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டே நான் வெளியே ஃபுல்லாக வந்து பாப்பாவுக்கு காணோம் அப்படின்னு சொல்லி தொலாவிட்டு இருந்தேன். அப்புறம் டக்குன்னு ஒரு ஞாபகம், டைம் ஆச்சு, அவள் எங்கே இருந்தாலும் தூங்கிடுவாளே அப்படின்றதுக்காண்டி வந்து பெட்ரூமில் பார்த்தா உள்ளே வந்து தூங்கிக்கிட்டு இருந்தா. பூச்சாண்டி வருவேன். தாத்தா வேலை பார்த்துட்டு இருக்காரு. சாமி 3 ಕ್ಲಾಸ್ ಇರ್ತಾ 4 ಕ್ಲಾಸ್ ಇರ್ತಾ ಸಾಮಿ ಯಾ ಸಾಮಿ ಆಮೂನಿ ಇರ್ತಾ ಬಾಬಾ ಕಾಪಿ. தோட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னம்னா இப்போ ரெடி பண்ணிகிட்டு இருக்க இடத்த வந்து ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் நாள் கழித்து பின்னாடி ரெடி பண்ணி போட்டுக்கலாம் அப்படிங்கிறக்காண்டி விட்டுருந்தோம். இன்னும் விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா இன்னும் நாள் தான் போயிட்டே இருக்கும். வேணாம், இது ஒரு வகையாக வந்து சேர்த்து செஞ்சு விட்டுறலாம் அப்படின்றதுக்காண்டி இப்போ பேலன்ஸ் பின்னாடி இருந்த இடத்தையும் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி சோலார் போட்டுட்ருக்கோம். மெயினாக நாங்கள் ஏன் அந்த இடத்த வந்து அப்போ யூட்டிலைஸ் பண்ணாமல் விட்டுருந்தோம் அப்படின்னா யானைக்காண்டி தாங்க பயந்து விட்டுருந்தோம். இப்போ யானை வந்து கொஞ்சம் குறைஞ்சிருச்சுன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு சில பேர் இன்னும் யானை இருக்குன்றாங்க. எதுனாலும் ஓகே, நம்ம எதாவது சோலார் தானே போடுறோம், அதனால் வந்து செஞ்சிடலாம், நீ யோசிச்சுக்கிட்டே இருக்க வேணாம் அப்படின்றக்காண்டி தான் வந்து இதை ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஒன்று தென்னங்கன்னோ இல்லாட்டி மாங்கன்னோ போடணும். மணி டியூட்டி முடிச்சு வரையிலே வந்து சிக்கன் எடுத்துகிட்டு வந்திருந்தாருங்க. கொஞ்சம் வந்தோன்னே வந்து மகிழினி கிட்ஸில் இருக்க அந்த நான் மெட்டர்னிட்டி வந்து வீடியோஸ் போடணும் அப்படின்றனால அந்த வேலைக்கு போயிட்டேன். அதுக்கப்புறம் தான் பாப்பாவை கூட்டிகிட்டு அப்படியே வந்து அவரும் வந்து தோட்டத்துக்கு வரைக்கும் நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அவர் போயிட்டு வர அந்த கேப்லேயே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து சிக்கன் எடுத்துகிட்டு வந்ததை வந்து செஞ்சுக்கிட்டு இருந்தேன். சிக்கன் மசாலா போட்டு வந்து கொஞ்சம் கிரேவி மாதிரி செஞ்சுட்டு பேலன்ஸ் இந்த சிக்கனை வந்து 65 பண்ணிடலாம் அப்படின்றது தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். சிக்கனை வந்து பொரிச்சு சாப்பிடக்கூடாது. அப்புறம் நீ டென்ஷன் பண்றது உன் வேலைன்னு நினைக்கிறேன். நான் அழகா அந்த கிரேவியை வச்சிருப்பேனா எனக்கு சில்லி சிக்கன் சாப்பிடணும் போல ஆசையா இருக்கு அப்படின்னு பில்டப்பா போட்டு. நான் எனக்கு ஆசையா இருக்கு, ஆனால் வந்து பொதுவாக சொல்றாங்க. நீ சொல்ல அதை காண்டாயிருவேன் நான். ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சிக்கன் 65, அது கூட வந்து சிக்கன் கிரேவி, மட்டன் குழம்பு, ஒயிட் ரைஸ், ரசம் தான் இன்றைக்கி வந்து மதிய லஞ்ச் அப்படின்னே சொல்லலாம். சண்டே ஸ்பெஷலாக அத்தை மாமா எல்லாத்துக்குமே சேர்த்தே வந்து சமைச்சாச்சு. இன்றைக்கி இலையிலே போட்டு கொடுத்துட்டாங்க. என்ன இன்னைக்கு திடீர்னு இலையில போட்டா அப்படின்னு சொல்லி கேட்டார். இல்லை, நீ நிறைய தட்டு கேட்பேன், அதனால் எனக்கு க்ளீன் பண்ணுற வேலை மிச்சம் பண்ணிவிட்டு இலையில போட்டேன் அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிட்டு இருந்தேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லா பாத்திரமெல்லாம் கழுவி வச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே மகிழினி கிட்ஸ் வேருக்கு வந்துட்டாங்க. மதியத்துக்கு மேலே நான் மெட்டர்னிட்டி வீடியோஸ் போட்டதுலேருந்து நல்லா ஃபாஸ்ட் மூவிங்கில் இருந்துச்சு. கையோட நம்மளும் போய் உட்காந்து ஆர்டர் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தேன். நல்லா மழை பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. இந்த நேரத்துக்கு சூடாக ஏதாவது சாப்பிட்டா நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருந்தோம். நம்ம மகிழினி கிட்ஸ் வேருக்காக ஒரே ஒரு பொண்ணு மட்டும் வருவாங்க. அவங்க கூட நானும் அந்த பொண்ணும் தான் உட்காந்துட்டு பேசிக்கிட்டு எடுத்துக்கிட்டு இருந்தோம் ஆர்டர்லாம். என்னோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரக்கே கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுங்க. அதனால் வந்து ஒயிட் ரைஸே வச்சுட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டே எனக்கு வந்து இப்படி தாங்க போயிருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எல்லோரும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.